மதுக்கடைகளை மூடக்கோரி இரண்டாவது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நெற்றிக்கண் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நாகை மாவட்டத்தை சேர்ந்த அசோக்குமார் என்பவரும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 சாத்தையாபுரம் முதல் தெருவில் இருக்கும். தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டி குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று அந்த ஒற்றை நோக்கத்தோடு இன்று தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா இது தொடர்ந்து ஒவ்வொரு அரசுமே மக்களை பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவாங்க, அதே போல் மதுக்கடைகளை மூடுவோன்றாங்க. ஆனால் தொடர்ந்து அது யாருமே பண்ணல. இதனால் மதுவால் பல தீமைகள் நடந்து பல விபத்துகள் ஏற்பட்டு வருது. நம்ம உண்ணாவிரதத்துடைய நோக்கத்தை பற்றி ஐயாட்டே கேட்போம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்கள் இந்த மதுக்கடை மூடணும்னு சொல்கிறீங்க, அரசாங்கத்தினுடைய உங்கள் கோரிக்கை என்னங்க ஐயா? சாராய கடைகளை முழுமையாக மூட வேண்டும். மது மக்களை அழித்து விட்டது. ஒரு கட்டத்தில் 40 தொகுதிகளாக இருந்தது. இன்றைக்கு முதல்வர் சொல்லுகிறார் 31 தொகுதிகளாக இந்த தமிழகத்திற்கு மறுசீரமைப்பு மூலமாக கொண்டு வரப்போகிறார்கள். அதனால் 8 பாராளுமன்ற தொகுதிகள் குறைகிறது. இந்த 8 பாராளுமன்ற தொகுதிகளும் கருத்தடை செய்த காரணத்தால் இது ஏமாற்றுகின்ற வேலை. இந்த மதுவை குடித்து செத்து போன காரணத்தினால்தான் பெண்கள் தமிழ்ச்சிகள் முண்டிச்சிகள் ஆனார்கள். அவர்கள் முண்டிச்சிகள் ஆன காரணத்தினால்தான் பிள்ளைகள் பெற முடியவில்லை. பிள்ளைகள் பிறக்காத காரணத்தினால்தான் தமிழினம் அழிந்தது. இப்பொழுது பாருங்கள், எல்லா ரயில்வே நிலையங்களும் அங்காடிகளும் எல்லா இடங்களிலும் பாருங்கள், எல்லாம் வட மாநிலத்தை அவங்க வரவானான்ட்டு சொல்லலை. ஆனால் தமிழை எங்கே போனான்? செத்து போனாங்க. செத்து போன இந்த மது என்ற விஷத்தை கொடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்றைய ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் இந்த மதுக்கடைகளையும் கொடுத்தே கொலை செய்து விட்டார்கள். சாராயம் என்ற விஷத்தை கொடுத்தே கொலை செய்து விட்டார்கள். இதற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். மக்கள் எல்லாவற்றையும் நம்ம என்னங்க செய்ய முடியும்? நம்மளால் என்னங்க செய்ய முடியும்? இப்படி இருந்தால் எந்த விதமான உணர்ச்சியும் அரசாங்கத்துக்கு இது ஒரு சாதகமாகிவிட்டது. இவர் உண்ணாவிரதம் இருக்கிற காரணத்தில் மூடிட போகிறாங்களா? அவங்க மூடுறாங்களோ இல்லையங்க, என்னுடைய கடமையை நான் செய்கிறேங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேங்க. நான் ஒரு பெரிய இயக்கமோ நான் ஒரு கட்சியோ எதுவும் இல்லைங்க. என்ன மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. இதை எதிர்த்து போராடணும்னு நினச்சேன், போராடிக்கினுக்கிறேன். இது வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா எனக்கு தெரியாதுங்க. அதனால் இந்த உண்ணாவிரதம் என்று கால வரையற்ற எனக்கே தெரியாது. என்னுடைய மயக்க நிலை அடைகின்ற வரையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன். எனக்கு நீண்ட நாட்களாக இந்த மதுவை ஒழிக்க, இந்த கல்லூரி இளைஞர்களை சீரழிக்கின்ற போதைப் பொருட்கள் பாக்கு உள்பட ஒழிக்க நீண்ட காலமாக ஆதங்கத்தோடு இருந்த நிலையில் நேற்றைய தினம் மகாத்மா காந்தியாருடைய பிறந்த நாள், காமராஜருடைய நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள நெற்றிக்கண் ஆசிரியர் ஐயா ப. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற செய்தி எனக்கு கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில் நானும் அவருடன் இணைந்து இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும். அதாவது பூரண மதுவிலக்கை அமல் செய்ய வேண்டும். அதேபோல் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த பான் பராக்கு, மசாலா பொருட்கள், போதைப் பொருட்களை ஒழித்திட வேண்டும் என்று நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கின்றோம். தயவுசெய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ கல்லூரிகளிலும் அரசு மருத்துவமனைகளும் சென்று எத்தனை இளைஞர்கள் கிட்னியை இழந்து, கல்லீரல் இழந்து, கண்ணீரும் கம்பளோடும் தாய்மார்கள் இருக்கின்ற செய்திகளை பார்த்து, நேரடியாக நிகழ்வுகளை பார்த்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உண்ணாவிரதம் என்பது அவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தால் மிகவும் அனைத்து மக்களுமே யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அதாவது குறிப்பாக தொழிற்சாலைகள் ஆகட்டும், கல்விக்கூடங்கள் ஆகட்டும் இன்னும் அதிகளவு வர வேண்டும். அதேமாதிரி தொழிற்சாலைகள் அதிகளவு வந்தால் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். வேலைக்கு செல்லும் பொழுது கவனம் சிதறாமல் இருக்கும் என்று கூறுகிறார். கண்டிப்பாக அரசாங்கம் படிப்படியாக அந்த மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இந்த இளைய சமுதாயத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் அடைய செய்ய வேண்டும். ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் அன்பழகன்.